போர்படை தளபதியாக ராஜநாகம் என்று பெயர் பெற்றது. என்னடா பாட்டு பாடுன? தப்பா பாடுன போட்டவும் மல்லிப்பூ எடுத்து வைக்க தெளிவா எடுத்து வைக்க வேண்டும். நீ வந்துட்ட சுனாமியா? சுனாமி மூஞ்சி ஏற்றி வச்சுக்கிறான் பாருங்கம்மா. நல்லா செனுகோ இருக்கு சூத்தாட்டம் பாரு. தயவு செஞ்சு மூஞ்சி மட்டும் வெளியே காட்டாத. இந்த முகத்துக்கு நல்லா கேள்வி சூத்தாட்டம் தான் மூஞ்சி. ஆனா என்னம்மா தலையில இருந்து கால் வரைக்கும் ஒரே கணத்திலே வரானாமா ஆளு. அப்படியே வெளியே வரப்ப பீம விளாச மாதிரி வா ஒரே கணத்திலே வரானாமா. யாருன்னா வீட்டுக்கு திம்சம் போனோன்னா திம்சிக்கெல்லாம் எங்கேயும் போகாதீங்க. எங்கன்னா இந்த ரெடிமேட் திம்சம் இருக்குது. ஒரு பகுதி சோறு போட்டிங்கன்னா துண்டு வாசி பிள்ளை போட்டு அப்படியே எட்டி வச்சுக்கணும் போனீங்கன்னா வீடு மாட்டமா என்னையோ போடுவோம். அப்படி என்னம்மா நேராக வேண்டு முட்டி இறங்குறான். நான் தான் கம்பெனி ஓனர்னு கை தூக்கிறான். நடிகர் சாப்பிட்றாங்களா இல்லை ஆட்டோ ஓட்ட எங்கன்னா இருக்குதான் அதை பார்க்க மாட்டேங்கிறான். ஆனால் யார் வீட்டில் சோறு போடுறாங்க சோத்துக்கு தம்மா பார்த்துக்கிறான். நேராக போய் இறங்குறான். ஏன்னா டேபிள் சேர் போட்டு சாப்பாடு போட்டான்னா அந்த ஊருக்கு சாப்பாட்டுக்கே போக மாட்டான். முந்தின அந்த மாதிரி தான் இப்போ உக்காந்தா சேரோட உடச்சிக்கணும் மேலே கவுந்துக்குச்சு. ஏன்னாம்மா திட்டமாட்டமா உக்காரான். அப்போ என்ன 190 கிலோக்காராம்மா ஆளு. நாளுக்கு நாள் இப்படித்தான் போதாக்கான்னு இப்படி போக மாட்டேங்குதுமா. இல்லைன்னா கீழே உக்கார வச்சாங்கன்னா ஆளு போய் உக்காந்துக்கிறாமா. அந்த கம்ப்யூட்டர் இலை போட்டாங்கன்னா ஆனால் எடுத்துடு இலையை எடுத்துடு. ஏன்னா இவன் துண்டுற கம்யூனிட்டி ஆயிரான்டா. இவன் துண்டுற தீனி இலையா ஊறி புட்டு இலையா ஊறி புட்டு அந்த வாயால போடத்தான் ஆளு தெம்பா உக்காடுறான். அது கூட இந்த சாப்பாடு போடுறப்ப தண்ணி விடுகிற கிளாஸ் மேலே தூக்கிறாமா. அப்போ தான் அந்த பேசனு சோறு தள்ளுற வரைக்கும் கிளாஸ் மேலே இருக்குது. அந்த பேசனு சோறு தள்ளினாத்தான் ஆளு தெம்பா உக்காடுறான். கை விட்டு சென்ட்ரா கிணறு ஒன்று வெட்டிடுறாமா. அந்த சாம்பார் பகுதி பார்த்தா இவன் மூஞ்சி அப்படியே மோட்டு விட்டு வச்சுக்கிறான். அப்படியே முடி வச்சுக்கிறான். அதை கோழிக்கறினா தான் தெம்பா உக்காடுறாமா. அப்போ கூட இந்த பகுடி பக்கத்துலேயே இருக்க சொல்கிறான். ஆனால் பகுடி வேறு எங்கே திரும்ப போகாது இங்கே வெயின்றான். அப்படியே சிமெண்ட் கலக்கிற மாதிரி 4 திரும்பி திறப்புறாமா. அப்படியே திரும்பி வாயிலி மூகுலி வாரி துண்டு நேரம் வந்து கொட்டா பின்னாடி படுத்துக்கிறான். என்னடா நம்ம கம்பெனி ஓடுற ஆளை காணுமே நாங்கள் தேடிங்க போனால் நான் என்னவோ பின்னாடி யாரோ பணமரம் அறுத்து போட்டு வச்சுக்கிறாங்க சொல்லிட்டு மேலே ஏறி மெரிச்சிக்கின்னு பார்த்துன்னு பார்த்தா தான் எடுத்து பணமரம் மாட்டோம். இவன் தான் படுத்துன்னு வரான். வேனில் வர அமக்களை மண்ணு வர மாதிரி அம்மா. ஐயோ கம்னரா 5 பேர் உக்கார சீட்டில் நல்லா போய் போன மாட்டோம் படுத்துக்கிறாமா. பெண்ணு கீ உயாத ஆளாக இருந்தால் பரவாயில்ல. நேரம் என்ன பண்ணுறான் படுத்துக்கிறான். டிரைவர் 2 வேகத்தில் என்ன பண்ணுறாரு டமால்னு விட்டார். பின்னாடி டமால்னு சவுண்டு கட்சி நீ திரும்பி பார்த்தா எவன் தான் உண்டி நீ சண்டை சீட்டில் மாட்டினுக்கிறான். நாம நாங்கள் 7 பேராக தூக்க முடியலையம்மா. அதுக்கப்புறம் 2 சீட்டு கேட்டுட்டு தான் ஆள் எழுந்தானே. செஞ்சில் ஒரு அமக்களை மண்ணா மாதிரி தம்பி என்னோட சில்லறை கடை 2 ரூபா தான் கூறான்னு சொல்லிட்டு கேட்டான். சரி அண்ணன் தானே கேட்குறான் எதுவும் சாக்லேட் என்ன வாங்கி சாப்பிடுன்னு சொல்லிட்டு கொடுத்தான். ஏமா அங்கே எடை போகிற மிஷினையும் பார்த்துருக்குறான் மாதிரி தேத்து. இவன் எத்தனை கிலோக்கிறான்னு செக் பண்ணுறதுக்கு போகிறான். எனக்கு தெரியல தப்புன்னு ஏறி பண்ணி நம்ம இட மிஷின் வச்சு குமிரி போச்சு மாட்டி அங்கிருந்து திட்டாட்டமாக ஓடியான்ட்டான். தம்பி நம்மளுக்கு வேனுக்கு 1 கிலோமீட்டர் இருக்குது. ஆட்டோ எதுனா ஒன்று கை போட்டு டக்குன்னு வேண்டாம் போயிடலான்னா. சரி அண்ணன் ஆசைப்பட்டு ஆட்டோவில் போட்டு ஆட்டோ கை போட்டேம்மா. ஐயோ அந்த ஆட்டோவில் ஒரு ஆட்டோ நடந்துச்சு பாரு. ஆட்டோ ஓட்ட டிரைவரும் கிணத்துலக்காரான்.
ஏற்கனவே அந்த ஆளு ஒரு சவாரி ஆயிட்டாரான். பின்னாடி திரும்பி பார்த்தா அவனும் உள்ளக்கிறவனும் இவன் கிணத்துல இருக்கிறான். ஏற்கனவே தான் உள்ள 2 யானை டிராவல் பண்ணிட்ட, 3ஆவதா நீ ஏறலாமா? இவன் ஏறி உக்காந்து உடனே 3 டயர் வச்சு குமிரி போச்சுமா. அங்க இருந்து திட்டாட்டமா வந்துட்டான். ஐயா உன்னுடைய பேரு போனந்தாம், எவ்வளவு அழகா எடுத்து சொன்னப்ப. நல்லா சொன்ன என் பெருமைய. என்ன நடந்தது யாருன்னு இங்க கேட்டாங்களா? அப்ப கூட இல்லன்னு வருதா பாரு வாயில. 850 ரூபாய் கட்டு வந்த மாட்ட டயருக்கு. டேய் டேய் கிட்ட போவாது, இப்படி வா சொல்லி வச்சுக்கிறேன். மொத்தம் இறங்குது அப்படியே ஈர்த்துக்கு. பிச்சு எடுத்து உனக்கு ஏதோ நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். எல்லாமே பிஞ்சுக்கு தான் போகுது. சண்டான்டா டேய், அவனை ஒரு அப்படியே வாரி. ஐயா அவனை கொஞ்சம் பின்னாடி சொல்லலாம். டேய் ஐயா ஆன தினமும் நாம் யாரை சந்திக்க வேண்டும்? யாரை? மன்னனை சந்திக்க வேண்டும். அதுக்கு முன்பதாக கோயிலை சூடு பண்ணி வச்சுக்கலாம். 2வது மட்டும் சொல்லவே மாட்டா. இப்ப டீ பக்கெட் எப்போ வருதுன்னு பாத்துனுக்குறான். இப்போ வந்துச்சுன்னா இவன் காலு ஃபுல்லா டீ 20 பண்ணு பாக்கெட் வேணும் வச்சுக்கிறான். இப்பயே உள்ள நான் ஒன்று தானே சாப்பிட்றேன், நீ யாரும் சாப்பிட மாட்டீங்கடா. 3 குளுவாசு போட்டு வந்து கூட வயிற்று காட்ட மாட்டேங்கிறாமா. நேற்று ஃபுல்லா திரும்ப 3 டைம் குளுவாசு போட்டுட்டு அந்த ஃபுல்லா பீஸில் அடிச்சு கொடுக்குது. உன்னை என்ன பண்ணுவனே தெரியாது. அவன் வர வேட்டுக்கால தண்ணி எப்படியா மக்கால போய் இவனுக்கெல்லாம் ஓஸ் பேர் தானே எடுத்து போனான். டேங்கு பின்னாடி இருக்குது. ஐயா யாரு சந்திக்க வேண்டும்?